குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் பாருங்கள், எங்கள் ஊரில் இன்னும் 10 மணி ஆகுது. இன்னும் சூரியன் வரல. ஸ்னோ அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு 4 நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். இதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உருளைக்கிழங்கு குருமா. இந்தியா செய்கிற மாதிரி வருமா? வித் பூரி. பூரி பூரி. பேசுறதை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டா. சுட சுட, இல்லைன்னா சில்லுன்னு ஆகிடும் அப்படின்னா. இதுவே சில்லுன்னு ஆயிடுச்சு எடுத்து வரத்துக்குள்ள. இன்னைக்கு -2 -3 இருக்குது இன்னைக்கு எங்கள் ஏரியில். இந்த காலத்தில் உடுப்பி ஹோட்டல்னு இருக்கும் அங்கங்கே. அப்போல்லாம் அதான் ரெஸ்டாரண்ட்டில், வேறு கிடையாது. அதை விட உட்லண்ட்ஸ் இருக்கும். அந்த டேஸ்ட் இருக்குது. பூரிக்கு அதுக்கும் அப்படி இருக்குது டேஸ்ட்டு. என்ன டேஸ்ட்டு. அருமை ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாபுலஸ், யம்மி. பூரி குருமா. தேங்காய் போட்டு செய்வியா? முந்திரி பருப்பு போடுவியா? அதான் ரிச்சாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வீடியோவை போடலாம்ல. குளிர் ஒன்றும் இல்லை, நானே வந்து எடுத்துருவேன். கீழே போயிருக்க முடியாதுங்க, கால் அப்படியே வரைச்சிடும் எனக்கு. இது போதும் கண்ணம்மா, யார் நடி வேணும் ஒன்று யாரும் சொல்லுவானுங்க. நீ சாப்பிட்ற, தூங்குற, தின்றேன். ஆனால் ஸ்னோ லெவலாக ஓடவா முடியும் என்னால். அவனுக்கு வந்தால் தான் தெரியும் வலி. குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டுது. என்னமோ இன்னைக்கு ஸ்னோ இன்னும் கரையலை எங்கள் ஊரில். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும்ல. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. லண்டன் வரலும் போகணும். இங்கேருந்து 140 மைல்ஸ் போகணும், 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரணும். செம்ம டேஸ்ட்மா. இதுக்கு மேலே நடி வேணும் குழந்தைங்களே சொல்லுங்கள். நீங்களும் ஸ்னோவில் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே லோக்கலில் இருக்கவங்களா இருந்தால் ஸ்னோவை பார்த்தீங்க என்ஜாய் பண்ணுறீங்கன்னா, இன்னும் ஸ்னோ பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ.